அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டுகளாக கிடைச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் செயல்படுமா, செயல்படாதா, மக்களுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இந்த நிறுவனத்திற்காக பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் இந்த நிறுவனம் செயல்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அப்டேட்டுகளாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வழக்கு இந்த வழக்கு என்ன நிலையில் இருக்குது? இந்த ஆர்டர் காப்பி வந்திருக்கா? வரலையா? என்ன அப்டேட் தான் இந்த நிறுவனம் குடுத்துருக்காங்க. இன்னும் பெயில் குடுத்துருக்காங்களா? இல்லையா? என்ன அப்டேட் இருக்கு அப்படின்ற மாரி நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த எதிர்பார்ப்ப பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் தமிழகத்தில மதுரையில் செயல்பட்டது. இதில பார்த்தீங்கன்னா, திடீர்னு நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாரி இந்த நிறுவனத்து மீது நிறைய புகார்கள் எழுந்திருந்த நிலையில, இந்த புகாரின் அடிப்படையில அதிரடியாக இந்த நிறுவனம் முடக்கப்பட்டது. முடக்கப்பட்டதிலிருந்தே 2 வருட காலங்கள் ஆகுது. இனிமேல் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் செயல்படாமலே இருக்கு. இந்த நிலையில் தான் இப்ப அதிரடியாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில அப்டேட்கள்லாம் Google நிறுவனம் பார்த்தீங்கன்னா அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த நிறுவனம் எந்த ஒரு பண மோசடிகளும் செய்யல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்திற்கு ஒப்புதல் Google நிறுவனம் குடுத்திருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த நிலையில் தான் மக்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற மாரி எதிர்பார்ப்புகள் இருந்திருந்த நிலையில, கூடிய விரைவில் வருகின்ற ஆ ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் செயல்படலாம் அப்படின்ற மாரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதமே இந்த நிறுவனத்துடைய பெயில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் முடிக்க போறதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் தான் மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா குடுத்துருக்காங்க. எம்டி சக்தி ஆனந்த் அவர்களும் பார்த்தீங்கன்னா, மக்களிடையே பேசுறதுக்கான ஏற்பாடுகளும் இப்ப நடந்துருக்கு. சில மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த நிறுவனம் செயல்படுது இல்லையா? அனைவருக்குமே தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு மலிவான விலையில உணவுப் பொருட்கள் அனைத்துமே வழங்கி இந்த நிறுவனம் ஒரு பேரை வாங்கி தந்தது. இருந்தாலுமே இதில திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் ஒரு ஆப் தயாரித்திருந்த நிலையில அதில வரக்கூடிய விளம்பரத்தின் அடிப்படையில எக்கச்சக்கமான பணங்கள பார்த்தீங்கன்னா, அள்ளி அள்ளி தரக்கூடிய விதத்தில இந்த நிறுவனம் செயல்படுது. இந்த நிறுவனத்தில முறைகேடாக செயல்பட்டு வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இதில புகார் எழுந்திருந்த நிலையில தான் இந்த புகாரின் அடிப்படையில தான் இப்ப இந்த நிறுவனம் முடக்கப்பட்டிருக்கு. இருந்தாலுமே இந்த நிறுவனம் இந்த ஆ ஆ ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே நம்மளுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல்